நான் பேசவே கூட நினைச்சேன். ஒரு பிரச்சனை பேசுவது சத்தியமா அதுல உடன்பாடே கிடையாது. ஆனா நம்ம தாவேக்கா வைத்து வீடியோ போட்டா திமுக ஒரு வீடியோக்கு 2 லட்சம் சொல்றது. திமுக தான் இயக்குது, பெண் டீம் மாசம் மாசம் பணம் கொடுக்குன்னு சொல்லுது. அதே போல இன்னைக்கு சங்கீதா அவர்கள் விஜயனுடைய மனைவி, விஜய் திருமணம் செய்து 25 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருத்தங்க, சொல்ல போனா ஒரு ஈழத்து மகள், அவள் ஈழத்து தேவதை. அவளை நீ கேள்வி கேட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல எல்லா கமெண்டையும் படிச்சு பாக்குற. ஒரு 2 மணி நேரம் படிச்சு பார்த்தா முழுக்க முழுக்க கடைசி ஆயுதம் ஏவப்பட்டுச்சு, கடைசி அம்பு ஏவப்பட்டுச்சு, கடைசி ஆயுதத்தை ஏவிட்டாங்க, இது பின்னணியில திமுக இருக்கு, பின்னணியில சபரிசன் இருக்காரு, பின்னணியில பெண் டீம் இருக்கு, பின்னணியில அது இருக்கு இது இருக்கு. ஒரு பெண்ணு நான் 5 வருஷமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், நான் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன் என்று விவாகரத்து கேட்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல, திமுக இயக்குற அளவுக்குத்தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? பெண் டீம் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? சபரீசன் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? அந்த வீட்டுக்குள்ள 4 வருஷமா நான் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க இல்ல, அவங்க மகள் இல்ல, அவங்க மகன் இல்ல, அவங்க அப்பா அம்மாவும் இல்ல, யாருமே இல்லாம தனிமையில ஒருத்தர் இருக்காரு. உள்ள என்ன இருக்கு, தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுல குடும்பத்துக்குரிய மனைவி, மகள், பிள்ளை யாருக்கையுமே காப்பாத்தாம நான் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்றது எந்த மாதிரியான அரசியல்? என் மனைவியை காப்பாற்ற மாட்டேன், என் மகளை காப்பாற்ற மாட்டேன், என் மகனை காப்பாற்ற மாட்டேன். அவருடைய மகன் ஒரு படத்தை இயக்குறாருங்க. உண்மையிலேயே எவ்வளவு முரண்கள் இருக்கட்டும், அந்த பையன் கேட்கல. ஆனா அந்த பையனுடைய பட துவக்க விழாவுக்கோ அந்த பையனுடைய ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு ட்வீட் போட்டா என்ன? அப்ப அந்த அளவுக்கு வெறுப்பு என்ன வந்துச்சு? இது ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கும் முதல் காரணமா இருப்பது யாருன்னு விசாரிச்சு பார்த்தா ஜெகதீஷ். விஜயினுடைய வீட்டுல இருந்து 3வது வீட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் பிரிவதற்கும், இந்த குடும்பம் விவாகரத்து வரைக்கும் போய் நிற்பதற்கும், விஜயனுடைய மகன் விஜய்கிட்ட பேசாம போனதுக்கும், விஜயனுடைய பிள்ளை விஜய்கிட்ட பேசாம போனதுக்கும், அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு ஒதுங்கி நிற்பதற்கும் எல்லாத்துக்கும் முதல் காரணம் ஜெகதீஷ் என்கிற ஒரே ஒரு அயோக்கிய பையன். ரூட் அப்படிங்கிற ஒரு மீடியாவை ஆரம்பித்து, ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து விஜயை மண்டைய கழுவி 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 அவரோட குடும்பத்தை அங்கிருந்து விலக்கி எல்லா வேலையும் பார்த்தது அந்த ரூட்டு பையன் ஜெகதீஷ் தான். ரூட்டு மாமா ஜெகதீஷ் தான். அவன் தான் அந்த வேலையை புறம் பார்த்துட்டு இருக்கான். விஜய் அவர்களுக்கும் இதுல ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அவருக்கும் மனைவியை பிரிவதற்கோ இல்ல பிள்ளையை பிரிவதற்கோ தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா தனிமனிதர்களுக்கும் தனி மனித வாழ்க்கை இருக்கிறது, தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. இதை ஒன்றை வைத்து விஜயனுடைய ஒட்டுமொத்த கேரக்டரையும் அசாசினேட் பண்ணி அவர் அரசியல் விட்டே ஒதுக்கணுங்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான எண்ணமும் கிடையாது. கொள்கை ரீதியா மட்டும் தான் அவரை கேள்வி கேட்கிறோம். ஆனா இங்க அரசியல் கட்சி தலைவர்கள், நாட்டுக்காக உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள், ஸ்டாலின் இருக்காருன்னா குடும்பத்தோட இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காருன்னா குடும்பத்தோட இருக்காரு, அண்ணன் சீமான் இருக்காருன்னா குடும்பத்தோட இருக்காரு, அதே போல அன்புமணி இருக்காங்கன்னா குடும்பத்தோட இருக்காங்க. எல்லாருடைய குடும்பத்தோட இருந்து குடும்பத்துக்கும் உழைத்து நாட்டுக்கும் உழைக்கிறாங்க. நீங்க உங்க குடும்பமே உங்களுக்கு எதிராக நிக்குது, அப்பா அம்மா கூட இல்ல, அது புஷியானது காரணம்னு சொல்றாங்க. கூட்டதுனால அம்மா வேற வழி இல்லாம அப்பாவை அழைச்சு கொண்டு வராங்க. அதுவும் பெர்சனல் தான், அதை நம்ம போக வேண்டிய தேவை கிடையாது. ஆனா நான் நாட்டுக்காக உழைக்க போறேன், வீட்டுக்கு ஒரு பெண் எனக்கு விசிலடிப்பான்னு சொல்றாங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களை நம்பி வந்த உங்க பெண், உங்க மனைவி உங்களுக்கு விசில் அடிக்கலையே. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு பெண்களும் விசில் அடிக்கிறாங்க. யாருக்கு விசில் அடிக்கிறாங்க? இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய நடிகர், ஆனாலும் எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்காங்க பாருங்க சங்கீதா, அவங்களுக்கு விசில் அடிப்பாங்க, அவங்க கட்ஸுக்கு விசில் அடிப்பாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு. நீதிமன்றத்துல என்ன விசாரணை என்று விசாரித்து ஏப்ரல் 20ஆம் தேதி முதற்கட்ட விசாரணை தொடங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். நீதிமன்றத்துல வாத பிரதிவாதங்கள் இருதரப்பை வைக்கப்படும். அது நீதிமன்ற முடிவுக்கு, நீதிமன்ற தீர்ப்பு நம்ம போகவே இல்லை, போகவும் கூடாது. சங்கீதா அவர்களை மிக தெளிவாக அந்த அஃபிடேவிட் என்ன சொல்றாங்க, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, நான் எதனால விவாகரத்து வாங்குறேன், எங்க 2 பேருக்கான பர்சனல் குறித்து யூடியூப்லயோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லயோ சோசியல் மீடியாக்கள்லயோ பேசுவதை கூடாது என்று அஃபிடேவிட்ல அதையும் சேர்த்திருக்காங்க. அதனால அந்த பர்சனலுக்குள்ள நம்ம எப்பவுமே போக கூடாது. ஆனா அதை சாக்காக வைத்துக்கொண்டு சங்கீதா அவர்களுடைய கேரக்டர் குறித்து, அவங்க யாரோ இயக்குறாங்க, யாரோ பணம் கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் ஒண்ணு தேவையே கிடையாது. எனக்கு சங்கீதா அவருடைய குடும்பம் குறித்து தெரியும். ஈழத்தமிழர்கள் எத்தனையோ உறவினர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய குடும்பம், லண்டன்ல நல்ல செட்டிலான குடும்பம், பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் வசதி வாய்ப்புலையும் அந்தஸ்திலையும் சாதாரண குடும்பம் கிடையாது, பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு பண தேவையும் பெரிய தேவையெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்றதுக்கான பண தேவை அவங்களுக்கு இருக்கு. அந்த குடும்பம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துக்குவாங்க. அவ்வளவு வசதியான குடும்பம் தான். அப்ப அவங்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு எதிராக நிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இவ்வளவு பெரிய புகழ் கொண்ட ஒரு நடிகன், இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகன், அவருக்காக சாகரன்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் கூடிய நடிகனை எந்த மனைவியாவது வெறுப்பாங்களா? எந்த மனைவியாவது அவருக்கு எதிராக நிற்பாங்களா? முதலமைச்சர் கனவுல இருக்க ஒருத்தர் நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்க முதலமைச்சர் மனைவி
அப்படி ஒருத்தவங்க எதிர்ப்பாங்களா? அப்ப அதை தாண்டி காரணங்கள் இருக்கு. அதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். தீர்ப்புகளை சமூக வலைதளங்கள்ல உட்கார்ந்து கொண்டு விஜய்க்கு எதிராகவோ இல்லை சங்கீதாவுக்கு எதிராகவோ எழுதுவது வன்மத்துடைய உச்சம், அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இதை சாக்கா வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டர் எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா, சங்கீதாவுடைய குணாதிசயங்களை கேரக்டரை அசாசினேட் பண்ண நினைச்சா, அதுக்கப்புறம் பார்த்து பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்போது மரியாதை கருதி, கண்ணியம் கருதி, ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது, மிக கண்ணியமாக இந்த விஷயத்தை அணுக நாங்க நினைக்கிறோம். ஆனா சங்கீதா அவருடைய கேரக்டர் நீ மொத்தமா கேள்விக்குறியாக்கணும், இது கடைசி அம்பை எழுதிட்டாங்க, பணத்துக்கு விலை வாங்கிட்டாங்க, பின்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சங்கீதா அவர்கள் திமுக குடும்பத்தோட கனிமொழி பக்கத்துல நிக்கிறாங்க, ஸ்டாலின் நிக்கிறாங்க, ஒரு புகைப்படம் வழி வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்றாங்க. அப்போ 2010 இருந்து 2021 வரைக்கும் பல்வேறு காலங்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கூட, கலைஞர் அவர்கள் கூட, கனிமொழி அவர்கள் கூட விஜய் போய் நின்றுருக்காரு. அப்ப அவரையும் அந்த குடும்பம் தான் இயக்குன்னு சொல்லலாமா? அவரையும் பெண் டீம் தான் இயக்குது, அவரும் பணத்தை வாங்கிட்டு தான் அரசியல் பண்ணான்னு சொல்லலாமா? ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு எப்படி அவங்களால பேச முடியுது? முதல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா குடும்பத்திலையும் சண்டை இருக்கு, எல்லா குடும்பத்திலையும் சின்ன சின்ன முரண்கள் இருக்கு. 5 நிமிஷம் சண்டை போடுவாங்க, அரை மணி நேரத்துல சேர்ந்துக்குவாங்க. அரை மணி நேரம் பேசாம இருந்தா அடுத்த 2 மணி நேரம் சேர்ந்துக்குவாங்க. சில பேர் ஒரு நாள் பேசாம இருப்பாங்க, அவ்வளவுதான் அதிகபட்சம். தன்னுடைய வீட்டின் பிரச்சனைய, தன் குடும்பத்தின் பிரச்சனைய, தன்னுடைய சுற்றத்தாருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒருத்தன் நாட்டு பிரச்சனை தீர்த்துருவேன், இந்த நாட்டுக்கே நான் தலைவர் இருப்பேன், என்ன கேள்வி கேட்டா தமிழ்நாட்டே கேள்வி கேட்ட மாதிரி. உங்க மேல வழக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு மேலே வழக்கு கொடுத்த மாதிரியா? உங்க மேல விவாகரத்து மனு கொடுத்தாங்க, தமிழ்நாடு மேலே விவாகரத்து மனு கொடுத்த மாதிரியா? எனக்கு அரசியல் தெரிவு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு அரசியல் தெரிவு இல்லை. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான், வீட்டுக்கு ஒரு விஜயமா இருக்கான், வீட்டுக்கு ஒரு விஜய் கண்ணு இருக்கு அப்படிலாம் சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்களேன், இப்ப பேசுங்களேன். உங்க பிரச்சனையை தீர்க்க முடியாது நீங்க, நாளைக்கு மக்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்கன்னு ஒரு கூட்டம் நம்புது பாருங்க, அந்த கூட்டமாவது இனிமேலா திருந்தட்டும். தமிழ்நாட்டுல பல பெண்கள் இந்த டிவியை பார்த்துட்டு இவர் நல்லா ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா குடும்ப பிள்ளையா இருப்பாரு, பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பாரு, எழுத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பாரு அப்படின்னு இவரை நம்பி ஒரு கூட்டம் போச்சு. அந்த கூட்டத்தை நினைச்சா சிரிக்கவா அளவான்னு தெரியல. அந்த கூட்டத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப உண்மையிலே பரிதாபமா இருக்கு, பாவமா இருக்கு. தமிழ்நாட்டுல பல பெண்கள் வெறும் டிவியை மட்டுமே பார்க்கக்கூடிய, வெறும் திரையரங்களை போய் படத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய படத்துல நடிக்கலாம். உண்மை பாருங்க, தெரி படத்துல சமந்தாவை காப்பாத்த எப்படிலாம் உயிரை விடுறாரு, மனைவிக்காக பிள்ளைக்காக எவ்வளவு படத்துல மனைவிக்காக பிள்ளைக்காக அவர் உருவாரு, மனைவியும் பிள்ளையும் காப்பாத்த கஷ்டப்படுவாரு, அந்த பிள்ளைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாரு, கேரளால போய் பேக்கரி வச்சு நடத்துவாரு, படத்துல பண்ணுவாருமா, நிஜத்துல பண்ணுவாரா? நிஜத்துல பண்ணிருக்காரா? எல்லா படத்துலயும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சிருவாரு, ஒரு குழந்தை சென்டிமெண்ட், ஒரு அம்மா சென்டிமெண்ட், மனைவியை காப்பாத்துற மாதிரி, மனைவிக்காக உருகுற மாதிரி. தெரி படத்துல மனைவியை காப்பாத்துவாரு, காப்பாற்ற முடியாது. இந்த பெர்சல் படத்துல பார்த்தா பிரஸ் வழியில அப்படியே துடிச்சிட்டு இருப்பாங்க, மனைவி இங்க மருத்துவமனையில சண்டை போட்டு கலவரம் பண்ணி அடிச்சு தூள் கிளப்பி மனைவிக்காக உயிரை விடுவாப்புல. படத்துல மனைவிக்காக உயிரை விடுறது, பிள்ளைக்காக உயிரை விடுறது, அப்பா அம்மாவை காப்பாற்ற உயிரை விடுறது, எல்லாம் பண்றது, பிள்ளைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. படத்துல பண்றதெல்லாம் நிஜத்திலையும் பண்ணுவான்னு நம்பிக்கொண்டு, படத்துல நடப்பதெல்லாம் நிஜத்திலும் நடக்கும் நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் அவர் பின்னால கண்ணை மூடிக்கிட்டு போற கூட்டத்துக்கு தான் சாட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க சங்கீதா. கடைசியான கூட்டத்துல விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க சிஎம் சார், எங்களுக்கு இடம் கொடுங்கன்னாரு. உங்க கூட்டம் நடத்த இடம் கொடுக்கலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க மனைவி பிள்ளைகளுக்கு வீட்டுல இடம் கொடுங்க. அவங்களுக்கு வீட்டு இடம் கொடுக்காம நீங்க போராடுறதுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கும் ஊருக்குள்ள இடம் கட்டிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நீதி அப்புறம் வாங்கி தரலாம், உங்க மகனுக்கும் மகளுக்கும் நீதியை நீங்க கொடுங்க. உங்க கட்சியுடைய மேனிபெஸ்டோவை அப்புறம் வெளியிடலாம், முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்றீங்க மேனிபெஸ்டோவை வெளியிடுங்க. ஏன்னா உங்களை லட்சக்கணக்கான இளைஞர்கள், திருமணமாகாத இளைஞர்கள் பின்பற்றான். நீங்க உங்க குடும்பத்தை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவன் நாளைக்கு அவன் குடும்பத்தை கையாள போறான். இந்த உச்ச நீதிமன்றத்துல போய் நான் காருக்கு வரி கட்ட மாட்டேன், நான் இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்தீங்களே, அது மாதிரி ஜீவனாம்சம் கட்ட மாட்டேன்னு சொல்லி போயிடாதீங்க, கேவலப்பட்டுருவீங்க. நான் ஒரு மேடையில விஜய சைக்கோன்னு சொல்லிட்டேன், எல்லாரும் கொந்தளிச்சாங்க. சில ஊடகவியலாளர்கள் கூட கூப்பிட்டு அந்த வார்த்தையை பதிவு பண்ணாதீங்கன்றாங்க, சில யூடியூபர்ஸ் கூட கூப்பிட்டு அந்த வார்த்தையை பதிவு பண்ணாதீங்கன்னாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்டாங்க. ஏங்க, ஒரு மக்கள் கூட்டத்துல போயிட்டு இருக்கும் போது லைட் ஆஃப் போட்டு ஆன் பண்ணி போட்டு விளையாடுறவன் யாருங்க? 41 பேர் துள்ள துடிக்க சாகும் பொழுது அதை விட்டு போட்டு களத்தோட்டு ஓடி போறவன் யாருங்க? 41 பேர் செத்த பிறகும் தன் காலதாமதத்தால் செத்த போதும், தண்ணி இல்லாம கழிவறை இல்லாம பெண்கள் இறந்த போதும் என் மேல பழி போட்டுட்டீங்கன்னு சொல்லி 6 மாசம் கழிச்சு முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கிறவங்க பேர் என்னங்கன்னு நான் கேட்டேன். அதெல்லாம் நான் சொல்றது அரசியலியான காரணங்கள் தான். ஆனா சங்கீதா அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு சைக்கோ என்று சொல்லாமல் சொல்லியிருக்காங்க.
நம்ம அரசியல் ரீதியா சொல்றோம். அவர் வந்து 4 மணி நேரம் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு ஜன்னலே பார்த்துட்டு இருப்பாரு. நாங்க 4 மணி நேரம் வீட்டை தனி ஒரு பெரிய பங்களாங்க, 1.5 ஏக்கரோ 2 ஏக்கரோ பெரிய பங்களாக்குள்ள யாருமே இல்லாம ஒருத்தன் ஜன்னலை மட்டுமே பார்த்துக்கிட்டு 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு பேர் என்னங்கிற கேள்வியை நாம கேட்ட போது, பணத்துக்காக பேசுறீங்க, விஜய் வளர்ந்துட்டாருன்னு பேசுறீங்க, நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு வராம போயிடும்னு பேசுறீங்க, நாம் தமிழ் கட்சி அழிச்சுவாருன்னு பேசுறீங்க, அப்படி இப்படின்னு உருட்டாங்க. இன்னைக்கு அவருடைய மனைவி அவரை ரசித்து ரசிகையாக இருந்து, சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கல, அவருடைய ரசிகையாக இருந்தாங்க. ரசிகையவே மணந்து கொண்ட நடிகர்னு அன்னைக்கு எழுதப்பட்டுச்சு. அவருடைய ரசிகையாக இருந்து எங்கிருந்தோ பிறந்த மகள் எங்கேயோ வந்து அவரை வந்து திருமணம் செஞ்சாங்க. கூடவே அவருடைய எல்லா நிகழ்வும் இருந்தாங்க. அவருடைய காஸ்டியூம் டிசைனரா இருந்தாங்க. அவருடைய உடை எப்படி இருக்கணும்னு அவங்க வடிவமைச்சு கொடுத்தாங்க. எல்லா ஆடியோ லாஞ்சிலையும் கிட்டத்தட்ட கடைசியா மெர்சலோ ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு ஆடியோ லாஞ்சில வந்து அவர் பேச பேச ரசிச்சு கை தட்டிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த நேரத்துல ஒரு தேர்தல் தேதி 10 தேதி அறிவிக்க போது, இந்த நேரத்துல அறிவிச்சா இது பரபரப்பா மாறும், இது செய்தியா மாறும், இது ஊடகங்கள் பேசும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் தனக்கு அச்சுறுத்தல் வரலாம். தனக்கு ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் வந்து தலையெடுத்து போட்டுருன்றான், மாவட்ட ஒன்றிய செயலரை கல்ல கட்டி கடலுக்குள்ள இறக்கிடுவன்றான். சாதாரணமாவே வந்து கூட்டத்துக்குள்ள வந்து ரவுடிசம் பண்றாங்க, விஜய் கட்சியில அடாவடி பண்றாங்க, விஜய் பத்தி பேசினாலே அவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, விஜய் பத்தி பேசின குடும்பத்தை பற்றி நம்முடைய கேரக்டர் பத்தி கேவலமா எழுதுறானுங்க. இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் திறந்தா முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை. விஜயை நோக்கி எங்கேயோ உட்காந்து கேள்வி கேட்கிற நம்மளையே தேனிக்கு வா, சேலத்துக்கு வா, தலை இருக்காது முண்டை இருக்காதுன்னு கொலை மிரட்டல் விடக்கூடிய இந்த கும்பலுக்கு விஜயினுடைய ஒட்டுமொத்தமான குணாதிசயங்களையும் நீதிமன்றத்துல போய் சமர்ப்பிச்சிருக்காங்க. அவரால் என் பிள்ளைகள் சமூக வலைதளங்கள்ல பார்த்து அவர் சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களை செய்த செயல்களால் நாங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் சொல்லி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்துல அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன வார்த்தையை மறைமுகமாக சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டரை யாரும் அசாசிட் பண்றதுக்கு நீ எவனுக்கும் உரிமை கிடையாது. அதை செய்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றம் 2 பேருக்குமான வாத பிரதிவாதங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனா இப்படிப்பட்ட தன் குடும்பத்தை கூட பார்த்து கொள்ளாத, தன் மனைவியை மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியாகவும் துன்பத்துக்கு ஆளாக்கிய ஒருத்தன் தலைவனா என்கிற கேள்வியை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் எழுப்புறேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ. கேக்குதாப்பா? கேக்குது கபிலன். பட் சாட்டை வந்து நிறைய இடம் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த அம்மா கிளியரா வந்து வயலன்ஸ் வீட்டுல அது மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல அந்த அம்மா. அது என்னன்னா எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிச்சானா ஃபர்ஸ்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு பயங்கரமா கூப்பிடுவாங்க, இந்த பக்கம் போட்டுருவாங்க. இதுதான் அரசியலுக்கும் சாதாரண நம்மளுக்கும் வித்தியாசம். நீங்க எப்படி அடிச்சாலுமே ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு ஒண்ணு போடுவோம், நாளை கொஞ்சம் ஏத்தி போடுவோம் அப்படின்றீங்க. ஆனா நாம அப்படி பாக்குறது இல்ல. இதனால நான் அடிக்கடி சொல்றது, நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்றது. சொல்லுங்க சித்ராரு. வணக்கம் கபிலன். ஒண்ணு நான் சொல்லிட்டு அப்புறம் கீழே நான் கிளம்பிடுறேன். அதாவது வாரிசு படம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க பேசுனீங்களான்னு எனக்கு தெரியல. வாரிசுல வந்து அவங்க அண்ணன் கலாத்தொடர்பு வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் போயிட்டு அதெல்லாம் நீங்க எதுக்கு பொறுமையா இருக்கீங்க? இல்ல இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க? யார் பேசுறது? தில்ஷாத். இப்ப நீங்க என்ன தொடர்பு பண்ணீங்க? இந்த வாரிசுல ஒரு சீன் வருது அதுல அத சொல்றேன். தொடர்புனா சொன்னார் அவரு. ஆனா இன்னும் ஊடகங்கள் எழுதும்போது பாருங்க, நடிகையுடன் தொடர்புன்னு எழுதுறாங்க. ஆனா இதுவே சாதாரண மத்தவங்க எழுதும்போது கள்ள தொடர்புன்னு எழுதுவானுங்க அவனுங்க. அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா தான் பண்ணுவாங்க. இதுலயும் பாலிஷ்டா தான் இருப்பானுங்களாம். கிளைமேக்ஸ்ல வந்து கடைசியில வந்து எப்படி போகும்னா, ஆம்பளை அப்படிதான் இருப்பான், உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்காக நீங்க கொஞ்சம் பொறுத்து போலாங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா முடிச்சிருப்பானுங்க இதை. இதுல இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, அந்த ஆக்ட்ரஸ் பேரு சங்கீதா தான். ஐயா, அந்த படம் எடுத்ததே அவங்க வைஃபுக்கும் அவங்க அப்பாக்கும் தான்ப்பா. அதான் அது அப்பவே நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப யாருக்குமே புரியல, இப்ப புரியும். அவன் பாதி படம் எடுத்ததே வந்து, இன்னும் சொன்ன போனா கோட்ல அந்த பையன் பேர் என்ன கோட் என்ன சஞ்சய் தானே? அதான் பையனே வில்லனா வராரா? ஆமா ஆமாப்பா. அதுலயும் ஸ்னேகா பிரிஞ்சுதான் இருப்பாங்க கொஞ்ச நாள். பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, நான் மைக் இது பண்ணிக்கிறேன். இவனால நிஜ வாழ்க்கையில அவன் வைஃபையோ கேவலம் அவன் பெத்த புள்ளைய கூட எதிர்க்க முடியல. அதுக்கே அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா தான் தேவைப்படுது. ஜிப்சி சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆக்சுவலி தலைவர் எனக்கு இங்க நிறைய தடவை சொல்லியிருக்காரு, ரொம்ப தலையில ஏத்திக்காதீங்க. அதாவது இந்த பணம்,
இந்த பேரு 4 பேர் புகழ்றது இது எல்லாம் மண்டைக்குள்ள நீங்க ஏத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட கேரக்டர் மாறிடும், உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறிடும். நீயா இருக்கணும். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நீயா இருந்த, நீ எப்படி இருந்தியோ, நீ என்ன விருப்பப்பட்டதெல்லாம் செஞ்சியோ, அது பணம் கோடி கணக்குல வந்ததுக்கு அப்புறம், பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே இருந்தீன்னா ரைட்டு, நீ மாறலன்னு அர்த்தம். இல்ல நடுவுல சில மாற்றங்கள் நிறைய இருக்கு, உங்களோட பேச்சுக்கள் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா அப்ப நீ அந்த மண்டையில ஏத்திக்கிட்டுன்னு இருக்கும். இததான் பில்லால இந்த கோபிநாத் அஜித் பேட்டி எடுப்பாப்ல யாருங்க, அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஹவு டு அந்த என்ன சொல்லுவாங்க, அது சக்சஸ வந்து தலையில வந்து ஏத்திக்காம இருக்கிறது எப்படின்றது தலைவர் சொல்லி கொடுத்தாரு. எக்ஸாக்ட்லி. இந்த பேரு புகழ் பணம் இதையெல்லாம் மண்டைக்குள்ள ஏறிடுச்சுன்னா அவன் கடவுளே அப்படிம்பான். கீழே இருந்து இருக்கிறவன் என் கடவுளே அப்படிம்பான். உடனே நம்ம கடவுள்னு மண்டையில ஓடிடக்கூடாது. கடவுள் இருக்காரா இல்லையான்ற பஞ்சாயத்தை இன்னும் முடியல, பல ஆயிரம் வருஷம் ஓடிட்டு இருக்கு. அவன் கடவுளேம்பா, உடனே நீ கடவுள்னு உன் மண்டையில வந்துருமா? அந்த மாதிரி பணம் காசு பணம் திடீர்னு உள்ள வர்றவனுக்கும் அதை உழைச்சி சம்பாதிச்சு அது கஷ்டப்பட்டு மேல வரவனுக்கும் வித்தியாசம் வரும் ஜிப்சி. அந்த வித்தியாசம் தான் இங்க விஜய் கிட்ட பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல தான் சொத்து கித்து பணத்தை வீடு வாசல அடகு வச்சு உட்காந்து விஜயகாந்த் கிட்ட கெஞ்சி வந்த அந்த பணிவு, அந்த அந்த நன்றி உணர்வு இன்னைக்கு இல்லையே. சொல்லுங்க சித்ராரவிந்த். அது பணிவா அவர் பண்ண எனக்கு எல்லாமே இவன் வந்து தன்னோட சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ண மாதிரி தான் தோணுது எல்லாமே. ஜிப்சி அவனுக்கு நம்ம நிறைய தடவை இது பேசிருக்கோம் ஜிப்சி. நான் உங்களுக்கு நிறைய தடவை நம்ம இதுல பேசிருக்கிறோம், போன்லயும் பேசிருக்கிறோம். என்னன்னா ஒருத்தன் வந்து அது அப்படியே நீங்க போன்ல பேசிக்கணும் எல்லாம் உங்க நம்பர் எங்கிட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு டிஎம்ல முன்னாடி பேசணும்னு சொல்லுங்க. முன்னாடி பேசணும், ஜிமீட்ல பேசணும். ஆமா ஜிமீட் என்னையும் ஜிப்சி சந்தேகப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்க நம்பரை இப்ப எங்கிட்ட இல்லன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒருத்தங்க டிஎம் பண்ணுங்க, சத்தியமா சொல்றேன். வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருவேன். என்னன்னா அது அப்படியே ஊறி போகுதுங்க அவனுக்கு, அந்த புகழ்ச்சி அப்படியே ஒரு ஒரு போதைங்க. கபிலம் ப்ரோ மியூசிக் வருது, அதை ஆஃப் பண்ணிடுறேன். அது போதைங்க, அது அப்படியே உனக்கு ஒரு மாதிரியா சைக்கோ. நம்மளை யாரா புகழணும் அப்படியே உடம்புல போதையா ஏறிக்கிட்டு அந்த நேரத்துல சரக்கடிப்பான் போல இருக்கு. அப்படியே போதை அப்படியே ஜிப்புன்னு தலைமையில ஏறும் போல இருக்கு. அப்படியே அதை அவன் ரசிக்கிறாங்க. தான் பின்னாடி தான் வண்டி போகும்போது நாய் மாதிரி பின்னாடி ஞாபகம் இருக்கா, ஒருத்தன் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த என்னது கரூருக்கு முன்னாடி ஒருத்தன் அப்படியே வண்டி ஓடிட்டே வந்தான், ஞாபகம் இருக்கா ஜிப்சி, ஒரு பையன். ஆமா கீழே. ஆமா இவன் திரும்பி கூட பார்க்காமயே இருந்தான் பாத்தீங்களா, கண்ணாடி கூட திறக்க மாட்டான். ஆமா மூடுவான். அப்படியே அவ்வளவு போதைங்க, போதை அவ்வளவும் போதை. அப்படியே நம்ம பின்னாடி நாய் மாதிரி வா. இது எப்படி தெரியுங்களா, அவனுக்கு என்ன தெரியுமா தைரியம் வந்துச்சு, இது நான் சொன்னேன் இப்ப சொல்றத ஜிப்சி கிட்ட அடிக்கடி நான் சொன்னது, மொசகுட்டியும் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா ஒரு மாஃபியா கேங்கை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் ஆன்லைன்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இங்க டாப்பு, நம்ம நம்பர் 1 இங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம். இவனுங்களை இப்படியே நம்ப வச்சோன்னா ஏன் இந்த டீம் அப்படியே நம்ம அரசியல் டீமா மாத்தி ஐடி விங்கா மாத்தி நம்ம ஏன் அங்க வந்து முட்டு கொடுக்க முடியாதுன்னு அந்த தைரியம் வந்திருக்கு. அந்த தைரியம் வர வச்சது யாரு? எவன்? இந்த புறம்போக்கு ஜெகதீஷ் தான். இவங்கிட்ட ஏதுடா காசு? ரூட்னு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஏது காசு? அது என்ன ஹீரோயின், டாக்டர் பட ஹீரோயின். உன் கம்பெனில அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, அது வெளில போயிடுச்சுன்னு அந்த பொண்ணை பத்தி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துனீங்கடா. எவ்வளவு கிளாமர் எடிட்டு, அந்த பொண்ணை பத்தின தப்பான நியூஸ், கிண்டலு, ட்ராலு. உன்னை எதிர்த்துக்கிட்டா இங்க எவனும் இங்க தமிழ்நாட்டுல இருக்க கூடாது. அவ்வளோ பெரிய புண்டையாடா நீனு விஜய். அதெல்லாம் மனசாட்சி இல்லாம செய்யற செயலுங்க. கஷ்டப்படாம வந்தான்ல அடுத்தவங்களை வந்து ஈஸியா காலி இல்ல. இது என்ன மாதிரியான மென்டாலிட்டி? இது வந்து இதுல அதாவது இந்த பாலிவுட்ல சல்மான் கான் குரூப்ல இருக்கக்கூடிய மென்டாலிட்டி. இது என்ன எதிர்த்துக்கிட்டு நீ பாலிவுட்ல இருக்க. கபிலன் இவன் வந்து நீ கரெக்டா சொன்னீங்க. பாலிவுட்ல சல்மான் கான் அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட பாலிவுட்லயே மக்கள் வந்து மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்படியே தூக்கி போட்டாங்க. அதனால இன்னைக்கு சவுத் இந்தியா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லா சவுத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாலிவுட் மூவிஸ் எல்லாமே. இவன் அதை கூட பார்த்து திருந்தல. இவன் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படின்ற பார்த்து திருந்தல. ஆனா இவன் திருந்த மாட்டான்ப்பா. இவன் கடைசியாக திருந்த மாட்டான். இவன் எப்படி இவனை எண்டு எப்படின்னு மட்டும் தான் நான் பார்க்கணும். அது வந்து இதுக்கு அப்புறம் வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து இவன் பெரிய எக்ஸாம்பிளா இருப்பான். அது 100% ஷுவர். ஒரே ஒரு விஜய் தான், இவன் ஒருத்தன் தான். இவனுக்கு நடக்கிற எண்டு வந்து
இது இனி வர்ற நடிகர்களுக்கும் இப்ப இருக்கிற சின்ன சின்ன நடிகர்களுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இந்த பாதை போவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலா அது இருக்கும். நான் அதை ஆணித்தரமா நான் இது ஒரு நம்புறேன். திருட்டு பாதை, இது திருட்டு பாதை, கொல்லகதவு வாசல் வழியா வர பாதை. மித்ததெல்லாம் வாசல் வழியா போற பாதை, இது கொல்லகதவு வழியா பின்பக்க வழியா போய் போற பாதை. இது கபிலன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. ரிச்சர்ட் ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்தாரு, கொஞ்சம் அவர் பேசிட்டு நம்ம பேசுவோம். வெயிட் பண்ணுங்க, கோச்சிக்காதீங்க, அப்படியே இருங்க. சித்ராரவன். வணக்கம் கபிலன். வணக்கம். ஆக்சுவலா இதை நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. என்னன்னா, அது ஒரு பர்சனல் இஷ்யூ, நம்ம பேச வேணாம்னு நினைச்சேன். எனக்கு எங்க இதை பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அது எல்லாருமே குடும்பத்திலையும் நடக்குது. அது ஓகே, ஃபைன், அதை பத்தி நம்ம பேசணும்னு வேண்டியதில்லை. ஆனா வந்துட்டு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹவுஸ் அரெஸ்ட், இல்லீகல் அஃபேர், சைக்காட்டிக் டிசார்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான நடக்கிற வன்முறைகள். ஸோ இதை வந்து கண்டிப்பா வந்துட்டு அவங்க சங்கீதா அவர்கள் பக்கத்துல நின்று நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பேசணும். அது வந்து ஒரு பாயிண்ட். இதை பேசுறதுக்கான ரீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட். நமக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரியான ஆணாதிக்க மனோபாவத்தோட, இந்த மாதிரியான சைக்காட்டிக் டிசார்டரோட நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. அதுல வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு தலைவர், இவன் பெண் உரிமை பேசுறான், அந்த இதுன்னு இப்படிலாம் சொல்லி இவனுக்கு ஒரு பின்பம் இருக்கு பாத்தீங்களா. அந்த பின்பம் வந்து இன்னைக்கு அடிச்சு உடைச்சிருக்காங்க சங்கீதா. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். அது இல்லாம இவனுக்கு இருக்கிற பணபலம், இல்ல சொல்றேங்க, இவனுக்கு இருக்கிற பணபலம், இவனுக்கு அதிகாரத்துல இவன் வரலனாலும் இவனுக்கு இருக்கிற அந்த ஒரு பிரிவிலேஜ் இருக்கு பாத்தீங்களா, சோசியல் மீடியாலையும் ஊடக வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இவங்களை இத்தனை நாளா பயமுறுத்திட்டு இருந்திருக்கான். இத்தனை நாளா வந்துட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்திருக்கிறான். அவங்க இத்தனை கொடுமையும் அவங்க வந்து இத்தனை வருஷமா அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த அஃபிடவிட்லயே வந்து நீங்க படிச்சு பாக்குறப்பே தெரியுது இவன் வந்து எவ்வளவு பெரிய மனநோயாளி, இவன் எப்படிலாம் வந்துட்டு இவங்களை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கான்றது வந்து நமக்கு தெரியுது. அப்ப இவனுக்கும் சமூகத்துல மிருகம் மாதிரி சுத்திட்டு இருக்கிற மத்த ஆணாதிக்க மனோபாவம் கொண்ட சில வெறி பிடித்த நாய்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்ல. இவனும் ஒரு வெறி பிடிச்ச நாய் தான், இவனும் ஒரு புறம்போக்கு நாய் தான். பெண்களை வந்து மதிக்க தெரியாம, பெண்களை வந்து இழிவா கேவலமா சித்தரிச்சு அவங்கள மேல வந்து தேவையில்லாத பழிகள் பாவங்கள்லாம் போட்டு இதை வந்து பண்றதுக்கு இந்த மாதிரியான மனநிலை வந்து இவனுக்கு இருக்கு அப்படின்றது வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு காரணம் திமுக, இது காரணம் அஜித் ரசிகர்களே, இது காரணம் வந்து ரஜினி ரசிகர்கள்னு சொல்லி இவனுக்கு பேசுறானு பாத்தீங்களா. இவனுங்களோட மென்டாலிட்டியை வந்து நம்ம என்னதான் சொல்றதுன்னு தெரியல. இது வந்து என்ன மாதிரியான சைக்கோ மனோபாவம்னு தெரியல. ஓகே, இல்ல கோஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஜிப்சி, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மைக் கொடுக்கணும். வரல ப்ரோ. இல்ல இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கடந்து போனாலும் இவனுங்களோட மனோபாவம் எப்படி இருக்கு பாருங்களேன். அதாவது ஏங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க, நாளைக்கே வந்து நான் ஆதரிக்கிற ஏதோ ஒரு கட்சி தலைவரோ இல்ல ஏதோ ஒரு நடிகரோ நான் இருந்தாருன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா நான் வந்து ஆதரிக்க மாட்டேன். கண்டிப்பா நான் வந்து காரி உமிழ்ந்திருப்பேன், காரி துப்பிட்டு தான் மறுவேலை பார்த்திருப்பேன் நானு. இது எவ்வளவு கேவலமா இதுக்கு வந்து முட்டு கொடுத்து இதுக்கு வந்து ஒரு ட்வீட் வேற போடுறானுங்க வெக்கமே இல்லாம. சோறு தான் திக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து 25 ரூபாய் ட்வீட், ஒருத்தனே வந்து 100 ட்வீட் போடுவான். வந்திருக்கா போஸ்ட் வந்திருக்கா, அதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல ப்ரோ வரல. நான் வேணா வெளில போயிட்டு வரட்டுமா? இல்ல தட்டுல எதை வச்சாலும் சாப்பிட்டுருவாங்களான்னு கேக்குறேன். தட்டுல எதை வச்சாலும் சாப்பிட்டுருவாங்களா உன் குடும்பத்துல? நான் கேக்குறேன், இவங்க குடும்பத்துல அக்கா தங்கச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, தலை பிளட் எல்லாம் அப்படியே இருங்க. ஆண்டனி மைக் ஆன் பண்ணுப்பா. ஆண்டனி 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 பேச பயமா இருக்கா? அப்படியே கீழே போயிடும். இந்த அட்டென்ஷன் கொடுக்குறவெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்படியே கீழே போயிடு. ஓகே, சொல்லுங்க சித்ரா. மனோபாவம் பாத்தீங்களா? இப்ப இது வந்து சமூகத்துல வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இது நடக்குது. அதை நம்ம இந்த ஸ்பேஸ்ல அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இத வந்து ஒரு நிமிஷம் இப்ப இந்த ஸ்பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 பேர் இருக்கோமா. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ட்வீட் எல்லாம் போடுறானுங்கன்னு, அது ஒரு 40 பேர் 50 பேர் தான் அது மொத்தமாவே அந்த ட்வீட் எல்லாமே போடுறது.
ஒரு 40 பேர் 50 பேர் காசை வாங்கிட்டு போடுறானுங்க. இதுக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் 1-2 பேர், இந்த பாண்டா மாதிரி, மதன் கௌரி ஏங்க மாதிரி பண்ணிட்டு போறாங்க. நீங்க சங்கீதா உங்களுக்கு என்ன ஆதரவா நம்ம பேசியிருக்கோன்றத நீங்க பேசணுங்க இந்த இடத்துல. அதுதான் இங்க முக்கியமா நிக்குது. இவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானா அதை அவர் அம்பலப்படுத்துற என்ன சொல்ல வேலை இருக்கு. வராப்புலன்னா, அதையும் பாயிண்ட் என்ன சொல்ல வராப்புலன்னா, அது இல்ல சித்ரா, அவர் என்ன சொல்ல வராப்புலன்னா, இந்த 40-50 பேர் இருக்கிறான் இல்லையா, ஆனா தளபதியோட ஆக்சுவலி அதுல என்ன மென்டர்னா, அந்த 40-50 பேர்ல ஒரு 10 பேர் ஒரு 50K மேல இருக்கிற ஃபாலோவர்னு வச்சுக்கோங்க. ஆமா மதன் ஆமா கௌரி ஆமா ஒரு ஆளு, பாண்டா ஒரு ஆளு, அடுத்தது இவன் ஜெகதீஷ் ரூட்ல யாரெல்லாம் அந்த குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் உறுப்பினரா இருக்கிறான், உள்ள வந்து குரூப்ல இருக்கிறான் நீங்க பாத்தீங்கன்னா, பாம் குமார் ஜெயில் பரம் இருக்கிறான் இல்லையா, அவன் வரப்பா அவன் ஆமா வரேன். ஆமா ஆமா இந்த ஆமா. மாதிரி சில பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருந்தாலும், ஏன் 50K 50K 100K இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருந்தா போதாது? அதுதாங்க இப்போ ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஒரே அதுதான் ட்வீட்டுக்கு சித்ரா அவரு அதை நோட் பண்ணி சொல்றாரு. இல்ல அது ஒரு புரியுதுங்க. 100K இருக்கிறவன் இப்போ என்னன்னா இன்ஃபுளுன்ஸ், இது பேர் தான் இன்ஃபுளுன்ஸ். இவன் என்னன்னா பார்த்திருக்க வேலையை பரப்புறது. பாத்தீங்களா? அதான் 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 கபிலன் ப்ரோ, குறுக்கிட்டது மன்னிக்கணும். என்ன பிரச்சனைனா இவன் பார்த்திருக்க வேலையை பாருங்களேன். 3rd கிரேட் பொறுக்கி பண்ற வேலையை அவன் பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல 3rd இருங்க, கிரேட் ஒரு எச்ச நிமிஷம் பொறுக்கி ஒரு பண்ற. நிமிஷம். இதெல்லாம் வந்து அவன் எதனால பண்றான்னு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்ப ஜிப்சி பிரதர், நீங்க தானே சொன்னீங்க இந்த சஞ்சீவ் அபார்ட்மெண்ட் மேட்டர் சொன்னீங்கல்ல, ஆமா ஆமா இந்த த்ரிஷா டேர் பண்ண மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே சொல்லுங்க. ஆமா 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 கேம் மேட்ரு. ஆமா இல்ல அது எந்த மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் வந்து இவங்க பண்றாங்க, அதுல யார் யார் இருக்காங்க, அங்க என்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போய் இவங்க என்னென்ன விஷயங்கள் டேர் பண்றது, பார்ட்டி பண்றது, இதெல்லாம் என்னென்ன ஆமா பண்ணிருக்காங்க. அது ஏற்கனவே சுவிட்ச் லீக்ஸ்ல வந்திருக்கு. ஆமா சுவிட்ச் லிங்க்ஸ்ல வந்திருக்கு. ஆமா, அப்ப வந்து அவங்க இதுல வந்து ஆக்டர்ஸ், மோஸ்ட்லி ஆக்டர்ஸ், பொலிட்டீசியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு குரூப்லாம் இருக்காங்க. ஆமா இப்ப ஒரு சில சொல்ற அனிருத்லாம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுல இருக்கும்போது தான் நிறைய அப்போ போட்டோஸ்லாம் நிறைய லீக் ஆயிட்டு இருந்துச்சுல. இது எல்லாமே வந்து யார் பண்ணிட்டு இருந்தானா, இவன் தான் பண்ணிட்டு இருந்தான். விஜய் தான் வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தவன். ஒரு சில தப்பான பார்ட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்றது, அங்க வந்து நடிகை ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில அதுனா இது 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 வந்து இது வந்து ஒரு ரூமராவே இருக்கும். ஓகேங்களா? எப்ப இல்லங்க, அந்த இது அம்மா ரூமரே கிடையாதுங்க. எப்ப இது வந்து எப்ப சங்கீதா இல்ல சம்பந்தப்பட்ட நபர், அந்த வீட்டுக்குள்ள இருந்த நபர் சங்கீதா, எப்ப இதே இப்ப நீங்க வந்து சொன்ன மேட்ரு, அவங்க என்னைக்கு கோர்ட்ல இந்த மாதிரி ஊர்ஜிதப்படுத்தி சொல்றாங்களோ, போதை மருந்து பயன்படுத்தப்பட்டது, இல்ல போதை மருந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு மேட்ரு அவங்க கோர்ட்ல, இல்ல நான் ரீசன் இதுதான், இவனுங்க அந்த அம்மாவை நிண்டி விட்டா, அந்த அம்மாவை இப்ப இந்த ஜூலி அபியூஸ் பண்ற மாதிரி, இல்ல மத்த பொண்ணுங்களை வைஷ்ணவி அபியூஸ் பண்ண மாதிரி, மத்த பெண்களை இங்க வந்து ஆன்லைன்ல விஜய்க்கு எதிராக பேசினா அவங்களை அபியூஸ் டார்கெட் பண்ற மாதிரி சங்கீதாவை டார்கெட் பண்ணா, அந்த அம்மா 20 வருஷம் அவங்க கூட வாழ்ந்துருக்கு. இல்லங்க, அவங்க அந்த இருக்கிற அம்மா விஷயத்த வெளியில சொன்னாலே கண்டிப்பா சொல்றேன், ஒருத்தவங்க இல்ல இவரோட ஒண்ணு இல்ல, லைஃப். ஒரே ஒரு பிரஸ் மீட் விஜயோட மொத்த எல்லாமே காலியாயிடும். மொத்தமா அவன் இல்லங்க, கரியர் கண்டிப்பா மட்டும் இல்ல. அவங்க பிரஸ் மீட் கொடுக்க தாங்க போறாங்க. அவங்க கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுக்க தான் போறாங்க. ஏன்னா இவன் வந்து எப்படி பிரஸ் கொடுப்பான், பார்த்துட்டு எப்படி ஓடுறான்ல. கொடுப்பான்? ஏன் 41 பேர் செத்தது கொடுக்கல, இல்ல இவன் கொடுக்க மாட்டாங்க. பொண்டாட்டி வந்து அவங்க இது கொடுத்துருக்கேன் அவன் கொடுப்பான்னு சங்கீதா, நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஏங்க லேடி கபிலன், அவங்க சங்கீதா வந்து அவங்க மனைவியை பத்தி கண்டிப்பா கொடுப்பாங்க. பேசுறாங்க. இல்ல அவரோட மனைவி பத்தி பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்லங்க, கண்டிப்பா அவங்க அவங்க கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்க. சொல்றாங்க. சங்கீதா கண்டிப்பா அவங்க வந்து பிரஸ் மீட். கொடுக்கறது இல்ல அங்கதான் வரும் தலைப்பேட். நான் உனக்கு சொல்றேன் பாருங்க, இங்க சினிமா எப்படி தெரியுமா இயங்கும்? சில விஜய்க்கு வேண்டியப்பட்டவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, சங்கீதாக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இல்ல அவர் அரசியலுக்கு வர நேரத்துல இந்த நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா இதாகும், இது சுமூகமா பேசி முடிச்சுக்கலாம், இது மீடியாக்கெல்லாம் வெளில இல்லங்க போக கூடாது இந்த மாதிரி அப்படின்னு. வேலைக்கு ஒருத்தன் பேசுறானா மனுஷனே கிடையாது சொல்ல போனா. இல்லங்க, இன்னைக்கு சித்ராவே, இன்னைக்கு வந்து கமர்ஷியல் சங்கீதா பட்ஜெட் ஆமா கொடுத்திருக்க சித்ராவே, அபிடவிட் வந்து ஆமா சங்கீதா. மனுஷன் இல்ல இல்ல இல்ல, இது சொல்றதே உங்களால ஏத்துக்க முடியல. இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பான்னு நான் சொல்றேன். உங்களால இது சரி தப்புன்றதுலாம் வேற. ஆனா அவனுங்க சுமூகமா பேசதான் உள்ள ட்ரை யாரு பண்ணுவானுங்க. பேசுவா? புஷி தான் ஜெகதீஷ் போய் சொல்றவன், பேசுவாரு, வேற யாரு பேசுவா? அவருதான் போய் பேசிட்டு இருப்பாரு ஏங்க வெக்கமே இல்லாம. புசி எல்லாம் சங்கீதா இல்ல எல்லாம் செருப்பால் சித்ராரவி, அடிச்சு கொஞ்சம் துரத்திடுவாங்க. கொஞ்சம் புசி எல்லாம் யோசிங்க பேச முடியாதுங்க. சித்ராரவி, கொஞ்சம் யோசிங்க. இருங்க, கொஞ்சம் யோசிங்க சித்ராரவி, நீங்க கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் புசியானதெல்லாம் கரூர் மேட்டருக்கு அப்புறம் மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டானுங்க கட்சியில. நான் சொல்றதை மட்டும் நீ செய்யு, உன் இஷ்டத்துக்கு நீ எதுவும் செய்யாதன்னு ஒதுக்கி வச்சிட்டானுங்க. அவனுங்க மைண்ட் செட்டு இப்ப வந்து அவன் ஜெகதீஷ் தாங்க மெயின். அவன் இங்க சுமூகமா இங்க அரசியல் சம்பந்தப்பட்ட சில விஐபிகளை பாக்குறதே இல்ல. நான் கேக்குறேன், கட்சியில வந்து போய் சின்ன வாங்குறது எப்படி? போய் சின்ன வாங்கினானுங்க, யாரை பிடிச்சி வாங்கினானுங்க? பிஜேபியில இருக்கிற முக்கியமான ஒரு ஆளு எப்படி எங்க இருந்து பிடிச்சானுங்க? யார் கான்ட்ராக்ட், எப்படி கான்ட்ராக்ட்? பிரதர் கண்டிப்பா உங்களுக்கு பிரதர் தெரியும், இப்ப ஜெகதீஷ் கேளுங்க வந்து தெரியும்.
சங்கீதா வந்து ஒரு நடிகை கிடையாது. நடிகையா இருந்தா ஜெகதீஷ் வந்து அவங்கள எப்படியாவது கார்னர் பண்ணி ஏதோ ஃபேமிலி ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸு பண்ணலாம். ஃபேமிலி கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸு இப்ப இவங்க எதுக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சங்கீதா நம்ம வந்து. ஏன்னா நினைக்கிற அவங்க மாதிரி தலபிளட் நம்ம நினைக்கிற மாதிரி லிங்க்கு பெருசா இருக்கும். அவனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா சர்க்கிள் பிஸ்னஸ் மேன்ஸ்லேருந்து முக்கியமாக வந்து இண்டஸ்ட்ரியில் சர்க்கிள்ஸு அவனுக்கு விட அவங்க ஒய்ஃபுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா சம்மந்தப்பட்ட அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. போய் பிரதர் அட்டன் நான் வந்து பண்ணுறது அவங்க சொல்லிட்டேன், அப்படி ஃப்ரெண்ட்ஸ். பேசினா யார் பேசுவான்னு சொல்லிட்டா, விஜய்க்காக பேசினா விஜய் அப்பா பேசணும், அவர் பேச மாட்டாரு. இந்த சஞ்சீவ்னு ஒருத்தன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சஞ்சீவ் நான் அவரோட சொல்லவா, அவரோட அவங்க ஃப்ரெண்டு அம்மா பேசுவான். சஞ்சீவ் இருக்கான்ல, அவன் இவன் அவன்லாம் சீன்ல இல்லை. நீங்கள் சஞ்சீவி அவனெல்லாம் விட்டுருங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டுக்காரங்க அவங்க தான் பேசுவாங்க. யார் யார் இங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப க்ளோஸ்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கள வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. மீடியாவுக்கு தெரியாமல் இனிமேல் பார்த்துக்கோங்க, இது பெருசாக இது பண்ண வேணாம். இது இல்லை அவங்க ட்ரிகர் ஆகி நாளைக்கு வந்து பேட்டி கொடுக்குற மாதிரிலாம் இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா பார்த்தா ரொம்ப ட்ரிகர் ஆகிற மாதிரிலாம் தெரியலங்க. ரொம்ப காம் டைப், இல்லங்க இது வந்து கிட்டத்தட்ட 2021 இருந்து பிரிஞ்சு வாழ்றாங்க. இன்னைக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவுட் பஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க பல இல்ல. நாளா ஒரு பேச வேண்டிய விஷயத்தை சாம்பிள் ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன், பேசிடுறாங்க. நீங்க ஒரு ஆடியன்ஸ் ஃபங்க்ஷன்ல விஜயும் விஜய் ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா? நீங்க மாஸ்டரே கடைசி அட்டன் பண்ண மாஸ்டரே பாருங்க, அங்க கிரௌடு கத்தும், அவன் சந்தோஷமா ஜாலியா இது பண்ணுவான் அது பண்ணுவான். அந்த அம்மா ரொம்ப அலட்டிக்காது, சும்மா சாதாரணமா அப்படி உட்காந்துட்டு இங்க வந்து உட்காரு, சும்மா அங்கேயே நீங்க நல்லா பாத்துருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நீங்க அந்த அவன் அப்படி கையை கட்டிட்டு வருவான், இன்ட்ரோட் மட்டும் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு காலில் விழுந்திருந்த நேரத்துல. அவன் அந்த பக்கம் இப்படியே கை கட்டிட்டு வருவான், இங்க சென்டர்ல உட்காட்டுமா இப்படி கை காட்டுவான், உடனே அந்த அம்மா இப்படி கை காட்டும், இந்த இடத்துல சீட்டுக்கு இப்படி உட்காரும். நீங்க வேணா அந்த கிளிப்பை பண்ண பாருங்க, இந்த பக்கம் கை கட்டும். பொசசிவ்னஸ் தூண்டி விடுறாராமா. பொம்பளையோட பொசசிவ்னஸ் ஒரு அளவுக்கு தான் தூண்டி விடலாம், ரொம்ப எல்லைக்கு போச்சுன்னா அது பதிலுக்கு ஏறி பெரியப்பா வந்து ஒரு ஃபீமேல் ஆங்கர் கேட்பாங்க. இந்த விவசாயின்னு ஒருத்தர் வந்து நம்ம பெரிய லெவல்ல பேசுவோம். நான் என்ன சொல்றேன், எஸ்ஐசி எல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. அந்த ஆள எப்பயோ சீன்ல இருந்து ஃப்ரேம்ல இருந்து எப்பவோ காலி, அந்த அந்த ஆளெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. அந்த அம்மா சோபா அம்மா விஜயோட அம்மா இருக்கு இல்லையா, அதுவும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான். ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்கும்போது தான் திடீர்னு நின்று அவனும் புசியானது நின்று ஒன்னா இன்னும் போஸ்ட் கொடுத்து போட்டோ கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. அது எப்ப நடந்தது, எதனால, இதுக்கு ஏன் இதை ஏன் முன்னாடியே பண்ணல, இப்ப ஏன் பண்ணாங்க? நல்லா கேட்டுக்கோங்க. கங்கை அமரன் வந்து ஆடியோ லான்ச்ல பேசுறாப்புல, 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்களை தூக்கி விடக்கூடாப்பா, ரசிகர்கள் நீங்க சொல்லுங்க. மேடையில ஓப்பனா ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல சொன்னாப்புல கங்கை அமரன், நீ வந்து 1000 தான் இருந்தாலும் உன் பெத்தவன்றதும் உனக்கு நல்லது நினைக்கிறோம் அவன் தான், அவனை நீ தூக்கி போடக்கூடாது. 1000 இருந்தாலும் பெத்தவன் திட்டுவான், வீட்டுக்குள்ள இருக்கிறவன் மட்டும் தான் திட்டுவான், வெளியில இருக்கிறவன் வெறும் பாராட்ட மட்டும் தான் செய்வான். ஏன்னா பெத்தவனுக்கு அக்கறை இருக்கும், பொண்டாட்டிக்கு அக்கறை இருக்கும், அதனாலதான் திட்டுவாங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கிறவன் வெறும் பாராட்டு மட்டும் தான் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு மேல அக்கறை இல்லை, உன்னை புகழ்ந்து பேசணும், அவனுக்கு பல தேவை இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரே தேவை, நீ நல்லா இருக்கணும், இப்படித்தான் நினைப்பாங்க. அதனாலதான் இங்க மோதல் வரும்போது அம்மாலாம் வாய மூடிட்டு இருந்தவன் திடீர்னு உள்ள வந்து போட்டோ எடுத்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சது. இப்ப இதுக்கு என்ன முடிவு வைக்கலாம்? என்ன நீ ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்க முடியுமா? அந்த அம்மாவெல்லாம் அப்படி இது பண்ண முடியாது. நான் ஆரம்பத்துல சொல்றேன், ஷி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அது நான் சின்ன ஒரு அந்த பேரு, அந்த புகழ், அந்த இவ்வளவு கூட்டம், என் புருஷனுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு, இதை பாரு எல்லாரும் கத்துறாங்க, அந்த முகத்துல எங்கேயுமே தெரியாது, கேஷுவலா இருக்கும். அவங்க இவனை விட பெரிய பணக்காரங்க, அவங்க வந்து இவனை விட பெரிய பணக்காரங்க. அதான் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு பணம் பேரு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஷி இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட். அதனால எல்லா இடத்துலயும் பார்த்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பாருங்களேன், எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம அப்படியே கேஷுவலா அப்படி ஜாலியா அப்படி உட்காந்து அப்படியே கம்முன்னு போயிட்டு ஓவரா சிரிக்காது, ஓவரா இது பண்ணாது, இல்ல மைக்கு வேணும்னே இன்டர்வியூ கேட்கறாங்கட்டு பைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் அந்த அம்மா எப்பவுமே நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வெளில வருதுன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இந்த விஷயத்துல வந்து உண்மையான அவரோட வெல்விஷர்னா இப்ப அஜித் ஃபேமிலி இருக்காங்க, மத்த அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இருக்காங்கன்னு வைங்க. அது யாருமே இப்ப விஜய்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. இந்த நிமிஷத்துல சங்கீதா வந்து இப்ப நெகோசியேஷனே பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு அஃபிடவிட்டே போட்டிருக்காங்க. இதுக்கு மேல என்னை யாராவது அப்ரோச் பண்ணா அந்த நடிகை பேரை சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இந்த பிரச்சனையை ஊற போட்டு இன்னைக்கு அவங்க அவுட் பஸ்ட் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் இவன் வந்து அவங்கள போய் நெருக்கடி கொடுத்தாலும் செத்தான், இல்ல வந்து காம்ப்ரமைஸ்க்கு போனாலும் செத்தான். ஏன்னா இடையில அத்தனை போட்டோ. அந்த விவசாயின்னு ஒருத்தர் இருக்காருங்களேங்க, அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேன் கபிலன். ரொம்ப நேரமா நான் தான் மைக் கொடுத்தேன், நான் முடிச்சுட்டு அங்கதான் வரலான் இருந்தேன். என்டிகே சொல்லுங்க, விவசாயி என்டிகே. அடுத்தது ரிச்சர்டு, அதுக்கப்புறம் அடுத்து பாவேந்தர் வர சொல்லுங்க. ஹலோ கேக்குதா எல்லாருக்கும் நான் பேசுறது?
பேசுங்க, கேக்குது. ஹலோ சொன்னீங்களே. அவர் பேசல போல இருக்கு. சரி, ஓகே ரிச்சர்ட், சீக்கிரமா சொல்லுங்க. அடுத்து நம்ம அப்படியே கே விஜயனுக்கு போயிட்டு அடுத்து பாண்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து அன்னைக்கு ஒரு வாரம் ஒரு 10 நாள் முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னல, இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல எல்லாரும் விஜய் ரசிகர் அது இதுன்னு. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே மூஞ்சி ஒருத்தவங்கள பார்க்க ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. ஃபேஸ் பண்ண தைரியமே இல்லை. வேணாம், கையை எடுத்து இப்படி நான் என்ன சொல்றது கும்பிட்டு, ஐயோ விட்டுருங்க நான் என்னால பதில் சொல்ல முடியல, அப்படியே ஓடிட்டாங்க. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சல்மான் கான் பத்தி பேசுறாங்க. இந்த தோனி அன்டோல்டு ஸ்டோரின்னு ஒரு படத்தை ஹீரோ நடிச்சிருக்காரு, அவர் பேர் என்ன டக்கு ஞாபகம் இல்ல. அவர் செத்து போனது காரணம் யார் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குமான்னு தெரியல. அது ஒன் ஆஃப் த ரீசன் சல்மான் கான். ரெக்கார்டட் பேசினால சொல்ல, இன்டைரக்டா அது ஒரு ரீசன். அவன் வளரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப சொன்னீங்க ரூட்டர் சொன்னீங்களா, அதே குரூப் தான் சல்மான் கானும். இது கரெக்டா நீங்க சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா கரெக்டா இதை ஹைலைட் பண்ணி. எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், இது எதுக்கு இந்த டைம்ல எதுக்கு இவங்க பர்சனல் லைஃப் எடுத்துட்டு வந்தாங்க? இப்பதான் டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்களா? இது டிஎம்கே இது ஆல்ரெடி முன்னாலேயே இருக்கு. இது முன்னால இருந்து இருக்கு, வெளில தெரியாம இருந்தது. இப்ப அபிஷியலா வெளில தெரியற மாதிரி கேஸா வந்ததுனால அது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கனால இப்ப அது பூம் பண்ணி பெருசா ஆகுது. சரி, ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன் இந்த அளவுக்கு பெருசா ஆகலன்னா ப்ரூஃப் இல்ல. அந்த அம்மாவும் சைட்ல இருந்து எதுவும் ஆத்தன்டிக்கா எதுவும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் ஆகல, இந்த சைட்ல இருந்து எதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஆனா இப்ப கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு.